வணக்கம், வெல்கம் டு ஃபேமிலி கார்னர். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னைக்கு பேபி பொட்டேட்டோ கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஒரு பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1 இன்ச் பட்டை, 4 கிராம்பு, 1 ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் மிளகு, 4 காஷ்மீரி வரமிளகாய், இது எல்லாம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. அது கூடவே 6 முந்திரி பருப்பு, 2 பொடிதாக நறுக்கிய வெங்காயம், இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லேசா வதங்க ஆரம்பிக்கும் போது இஞ்சி 1 இன்ச், பூண்டு 6 பல், அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதை அரைச்சு எடுத்துக்கலாம். காஷ்மீரி மிளகாய் கிடைக்கல அப்படின்னா நம்ம நார்மல் மிளகாயை கூட சேர்த்துக்கலாம். மசாலா நல்லா ஆறினதும் நம்ம மிக்ஸி ஜார்ல ஃபைன் பேஸ்டா அரைச்சு எடுத்துக்க போறோம். 300 கிராம் பேபி பொட்டேட்டோவை நல்லா அலசிட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப குழைவாக வேக வைக்க வேண்டாம், உங்களுக்கு 3/4 பதம் வெந்தாவே போதும். 3/4 பதம் வெந்த உருளைக்கிழங்க தோலை உரிச்சிட்டு நீங்கள் ஃபோர்க்கில் மசாலா இறங்கிறதுக்காக அங்கங்கே போக் பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்குல 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைக்கேற்ப உப்பு, 1/2 டீஸ்பூன் எலுமிச்சை சாறு, இது எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அது கூடவே 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா தூள் கலந்த உருளைக்கிழங்க ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் நம்ம ஊற வச்சு எடுத்துருக்கிற உருளைக்கிழங்க ஒரு 5 நிமிஷம் போல் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஷாலோ ஃப்ரை பண்ணின உருளைக்கிழங்க ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் நம்ம 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறோம். ஜீரகம் பொரிஞ்சதும் ஒரு பிரிஞ்சி இலை, அது கூடவே நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மசாலா பேஸ்டையும் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. ரெண்டு தக்காளியை நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. அதோடைய தோலை உரிச்சிட்டு நம்ம டொமேட்டோ பியூரி அரைச்சி எடுத்துக்க போகிறோம். நம்ம வதக்கி வச்சிருக்கிற மசாலா பேஸ்ட்ல பச்சை வாசனை போனதும் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற டொமேட்டோ பியூரி அதோடு சேர்த்து கலந்துக்க போகிறோம். உங்களுக்கு கிரேவி எந்த பதத்துக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதி வந்ததும் 1/4 கப் தயிர் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தயிர் சேர்த்ததுனால நீங்கள் அடுப்பை குறைவான தீயிலே வச்சுக்கோங்க, இல்லாட்டி உங்களுக்கு திரிஞ்ச மாதிரி ஆயிடும். கிரேவி கொதி வந்ததும் தேவையான அளவு உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. ஏற்கனவே உப்பு நம்ம உருளைக்கிழங்குல போட்டதுனால கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா கொதி வந்ததும் நம்ம ஏற்கனவே ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இதோட சேர்த்து கொதிக்க வச்சுக்க போறோம். இது ஒரு 5 நிமிஷம் போல கொதிச்சா போதும். மசாலா உருளைக்கிழங்கோட நல்லா கலந்து கிரேவி ரெடி ஆயிடும். மிக மிக சுவையான ஆரோக்கியமான பேபி பொட்டேட்டோ கிரேவி தயாராயிடுச்சு.
இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபேமிலி கார்னருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.